அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஹிந்தி கிளாஸ் பார்த்தோம். ஸோ ஹிந்தியினுடைய எழுத்து முறைகள் எப்படி அப்படிங்கிறத, இது எதுக்கு உதவுது, எழுத்து ப்ளஸ் வாக்கியம் எதுக்காக உதவுது அப்படின்னு சொன்னால், கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம், உரையாடல்னு சொல்லுவோம். ரெண்டு பேர் பேசுகிற மொழியை புரிதலுக்கும் நம்ம அதுக்கான ரிப்ளை கொடுக்கறதுக்கு தான் உதவுது. இப்போ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கா 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 க அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட்டில் ஒரு எழுத்து நம்ம எழுதியிருந்தோம். இதில் ஞா அப்படிங்கிறத குறிப்பிடும். அது எழுதவும் போக போக தான் எதில் உச்சரிக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் சா எத்தனை இருக்குன்னு பாருங்க, 4 எண்ணம் இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்ல ஞா அப்படிமோ, இது என்ன எழுதுவோம், ஞா அப்படிங்கிறதுக்கான எழுத்து கொஞ்சம் தனி டைப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனி டைப்பா இருக்கிற எழுத்துக்கள் சிங்கிள் எழுத்துக்களாவே இருக்கும். அது மாதிரி டா அப்படி சொல்லுவோம். இதை இப்போ தமிழ்ல எப்படி சொல்லுவோம்னா இதை டான்னு சொல்லுவோம். இந்த டா எத்தனை டைப்ல இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 டா இருக்கு. ஸோ இதை எது எழுதுவோம் அப்படிங்கும்போது எழுதத்தான் அதனுடைய பழக்கம் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பா எத்தனை வகையில் இருக்குன்னு பார்க்கோம். இந்த பாங்கிறது 4 வகையில் இருக்கு. ஸோ முதல்ல இந்த மாதிரி போடுறப்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுவோம், எடுத்து இந்த மாதிரி போடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுவோம். அடுத்து பா வர்றத இது பா. ஸோ இந்த மாதிரி 4 வகை இருக்கு. சரி, இப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துங்க. எதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க. கடல்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வைங்க, சரியா? இப்ப இதுக்கு எதெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த எழுத்தை உபயோகப்படுத்தலாம். எந்த கா வருது கடனுக்கு? க அப்படிங்கிற முதல் எழுத்து வருது. அதுக்கப்புறம் சா அப்படின்னு ஒண்ணு வரும், சரிதானா? கர்ச்சா. இதுக்கு பேர் சா. இப்போ கஜான்னு வருது. இப்போ இது கொம்பு போடணும், எங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலூடி வரும், அந்த கர்ச்சா அப்படிங்கிறத. அப்போ இணைச்சிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா இது சேர்ந்துக்கிடும். இதே நம்ம ரோமன் தமிழ்ல எழுதுனா எப்படி எழுதுவோம்? க இல் ஜா. அப்போ ஒரு இணைப்பு சொல்லுக்கும் இன்னொன்று உச்சரிக்கக்கூடிய வார்த்தைக்கும் ரொம்ப மாறுபாடா இருக்கும். நம்ம தமிழ்ல பேசுற மாதிரி ஹிந்திலையும் பேசுவோம். ஆனா என்ன மாறுபடும் அப்படின்னா பொருள் மட்டும் மாறுபடும். வேற உச்சரிக்க முறைகள் எல்லாமே நம்ம தமிழ் மாதிரியே உச்சரிப்போம், சரிதானா? அடுத்து பாருங்க ஒரு வார்த்தை, தேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யாருக்கா நம்ம கொடுக்கணும், அப்ப எந்த தே வருதுன்னு பாருங்க. இப்ப இதுல இருக்கா தேன் ஒரு வார்த்தை இருக்கு. இத இப்ப இங்க இருக்கல டா. அப்போ இதுல நம்ம அந்த எழுத்துக்களே பார்க்கல. அப்போ டா அப்படின்னு இருக்கு. அப்போ இதோட இன் சேர்க்கிறோம், இந்த ந. அப்ப இந்த வார்த்தையை நம்ம பழகல. இது வரைக்கும் இந்த கா ஞ டா ப அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ இந்த புதுசா அப்படி நம்ம பார்க்கும்போது இது எந்த விதமா சொல்லுதோம் அப்படின்னு நமக்கு புரியாது. அப்போ அந்த மாதிரி எழுத்துக்கள் நம்ம என்ன செய்யலாம், முதல்ல எழுத்து தெரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம். இப்போ ப அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இதை எதுல பயன்படுத்தலாம்னு பாருங்க. ப அப்படின்னு சொல்றோம். எந்த ப வருது? 3வது இடத்துல இருக்குது. இப்ப பல் அப்படின்னு நம்ம போடலாம். இப்ப இந்த ல அப்படிங்கிற வார்த்தை தெரியாது. அப்போ ல அப்படிங்கிறது இதை சொல்லுவோம். தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? இதைத்தான் ல அப்படின்னு சொல்லுவோம், சரிதானா? அப்போ பல் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா படை. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? படை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா நீங்க பார்த்துருப்பீங்க, சீமா சுரக்ஷா புல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீனா எப்படி போடுவோம் அப்படின்னு பாக்குறீங்க. இந்த சி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரா மாதிரி போட்டு ஒரு போட்டுனா இது சி, சரியா? இப்போ மா எப்படி சார் போடணும்னு பார்ப்போம். இதே மாதிரி போட்டா இது மா, இது என்னது? மா. அப்போ தமிழ்ல இந்த மாதிரி வந்தா என்ன வருது? சீமா. அப்ப சீமா அப்படின்னு போடணும். இப்படி போடணும் நீங்க. சீமா அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல எல்லைன்னு சொல்லுவோம். பல் அப்படிங்கிற வார்த்தைக்கு படைன்னு சொல்றோம். இப்ப இன்னொரு வார்த்தை இதுல இணைக்கலாம். அந்த ரெண்டுக்கு இடைந்து ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அது ஒரு பொருளை கொடுக்கும்.
இப்போ ஷூ அப்படின்னு வைங்க, இப்போ இதே வருதா, இப்போ சுரக்ஷா புல் அப்படின்னு வரும். சரியா? இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா வெறும் ஷூ. இதே இதை இப்படி மாற்றி போடுதுன்னு வைங்க, இது ஷூவனவாகும். இப்படி சின்ன சின்ன அடைமொழிகள் இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம என்ன வார்த்தைகள் வந்தால் இதை ஒரு நம்ம பொருளாக இப்போ கொண்டாட போகிறோம். எப்படி கொண்டாட போகிறோம் பாருங்க, ஷூ. அதுக்கடுத்து பாருங்க, இது ரா, இது சுரக்ஷா ஷா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் இந்த வார்த்தையில் 2 வார்த்தை 3 வார்த்தையுமே இருக்காது. இதில் நம்ம இந்த 3 வார்த்தையுமே படிக்கலை. அப்போ படித்த 2 வார்த்தைக்கு இடையில படிக்காத ஒரு வார்த்தையை இணைக்கிறோம். அது கடைசியில் நமக்கு என்ன பொருளை கொடுக்குன்னு பாருங்க, சீமா. இப்போ இதுக்கு நம்ம எழுதியிருக்கோம் யாருக்குலே, சீமா. இப்போ என்ன பொருள் உண்டாதுன்னு மட்டும் பாருங்க, சீமா சுரக்ஷா பல். இப்போ ஹிந்தியில் இதை என்ன சொல்லுதோம், சீமா சுரக்ஷா பல் அப்படின்னு சொல்லுதோம். தமிழில் எல்லை பாது காப்பு படை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். சரி, இதை இங்கிலீஷில் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, பார்டர், செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்போ எல்லைங்கிறது என்னது, தமிழ்ல எல்லைன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், பார்டர்னு சொல்றோம், ஹிந்தில சீமான்னு சொல்றோம். அப்புறம் பாதுகாப்புங்கிறதுக்கு என்னது, சுரக்ஷா அப்படிங்கிறத சொல்றோம். இங்கிலீஷ்ல செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றோம், தமிழ்ல பாதுகாப்புன்னு சொல்லியிருந்தோம். படைங்கிறதுக்கு பல்லு, இங்கிலீஷ்ல போர்ஸ்ன்னு சொல்றோம், தமிழ்ல படைன்னு சொல்றோம். இப்போ ஒரு பொருள் உண்டாகுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்து ஒவ்வொரு எழுத்து வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள் கொண்டு வந்தால் அதனுடைய உண்மையான பொருளும் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் இப்படி ஒரு வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு எழுத்து மூலமாக தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொருள்பட படிக்கலாம். ஸோ மிக்க நன்றி, தேங்க்யூ.